Hi friends, welcome to Anu Samilarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. இப்போ மாம்பழம் சீசன்ல இருக்கு. இந்த ரெசிபியை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. 90s kids ஃபேவரட்டான மேங்கோ பார் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத நார்த் சைடுல ஆம் பப்பட்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேங்கோ கேண்டின்னு பேர் இருக்கு. இது பண்றது ரொம்பவே சுலபம். ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் போதுமானது. டேஸ்ட் ரொம்ப அலாதியாக இருக்கும். மாம்பழ சீசன் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம மேங்கோ பார் பண்ணி வச்சிட்டோம்னா வருஷம் ஃபுல்லாக மாம்பழம் சாப்பிட்டா ஃபீல் ஏற்படும் இல்லையா? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை பச்சை மாங்காலையும் பண்ணலாம், ஆனால் இன்னைக்கு நான் மாம்பழத்தில் பண்ணியிருக்கேன். இந்த மேங்கோ கேண்டி பண்ணுறதுக்கு நான் 3 முழு மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் நான் காமிச்சா மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணதெல்லாம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியே இல்லாமல் ஸ்மூத் பியூரியாக அரைச்சிக்கலாம். இப்போ மேங்கோ பியூரி ரெடி ஆகிடுச்சு. ஆம் பப்பட் பண்ண போகலாமா? ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு அதில் நம்ம அரைச்ச மாம்பழ விழுதை சேர்த்துக்கலாம். அதில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். என்னோடய மாம்பழம் நல்ல தித்திப்பாக இருந்ததுனால நான் 3/4 கப் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மாம்பழத்து டேஸ்ட் தகுந்த மாதிரி 1 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டையும் திக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். கைவிடாமல் நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாம்பழமும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி பேனை விட்டு ஒட்டாமல் வரணும். அதே சமயத்தில் நல்ல கிளாஸி டெக்ஸ்சரும் தெரியும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் திக்காகிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நிறைய போடாதீங்க, மாம்பழத்தோட வாசனை போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. பார்த்திங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்லோவாக கிளாஸி டெக்ஸ்சரும் வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் நம்ம மேங்கோ மிக்சரை போட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கரண்டியால் லைட்டாக வந்து 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்லைஸ் போட வரும். இப்போ நம்ம தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழ விழுதை நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கணும். வெயிலில் காய வச்சு எடுக்கும் போது தான் நமக்கு நல்ல கிளாஸியாக ஆம் பப்பட் வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு நான் 3 நாள் வெயிலில் வந்து காய வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா கண்ணாடி பதமாக நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து எடுக்க வரும். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு நைஃப் எடுத்து எட்ஜஸ் வந்து எடுத்தாலே நம்மளுக்கு நீட்டாக அது வந்து தட்டிலேருந்து ஒட்டாமல் எடுக்க வரும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ வந்து நம்மளுக்கு ஆம் பப்பட் வந்து ஸ்லைசஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ரோல் பண்ணியும் கொடுக்கலாம். மாம்பழ சீசனில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 90s கிட்ஸ் ஃபேவரட்டான இந்த மேங்கோ பார் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மாம்பழம் ரொம்பவே பிடிக்கும். மாம்பழ சீசன் போயிடுச்சேன்னு வருத்தப்படாமல் மாம்பழத்துலேயோ இல்லை பச்சை மாங்காலையோ இந்த மாதிரி நம்ம மாம்பழம் பப்பட் பண்ணினோன்னா வருஷம் ஃபுல்லாக நம்மள மாம்பழத்தை என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லோரும் மாம்பழ சீசனில் இந்த ஆம் பப்படை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான டேஸ்டியான யம்மியான ஆம் பப்பட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் இந்த ஆம் பப்பட் ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மாம்பழ ரெசிபிஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட மாம்பழ சீசனில் இந்த ஆம் பப்படை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஆம் பப்பட் வந்து கெடாமல் ரொம்ப நாளைக்கு வரும். ஸ்லைஸாக இருக்கிற இந்த ஆம் பப்பட் பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு இந்த ஆம் பப்படை கொட்டிங்கன்னா கேண்டி சாப்பிட்ற மாதிரி ரசித்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஆம் பப்பட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாம்பழம், சர்க்கரை, வெயில் இது 3 இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த ஆம் பப்பட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேங்கோ ரெசிபிஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லோரும் இந்த ஆம் பப்படை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.